இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து சீரியல் டெஸ்ட் லேம்ப். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹோல்டர், இந்த மாதிரி ஹோல்டர், இந்த டைப் ஹோல்டர் வாங்கிக்கோங்க. அதை வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒன் வே ஸ்விட்சு, ஒரு 2 பின் சாக்கெட்டு, அப்புறம் ஒரு 3 பின் சாக்கெட்டு. அதாவது நம்மளுக்கு தேவை வந்து 2 பின் சாக்கெட் போதும். ஒரு 3 பின் சாக்கெட் நான் எதுக்கு மாட்டியிருக்கேன்னா இந்த ஃபேஸ் நியூட்ரல் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வச்சுருக்கிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ரைட் சைடு தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஃபேஸு, இது நியூட்ரல். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அந்த 6க்கு 4 பாக்ஸில் வந்து நான் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். போல்ட் எல்லாம் போட்டு ஸ்க்ரூலாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர் நான் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு வந்து இப்படி தான் இருக்குது. இந்த சுவிட்சோட மாடல் இந்த மாதிரி. ஸோ இந்த ரைட் சைடு தான் வந்து ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக பாருங்கள். இந்த ரைட் சைடு தெரியுதுங்களா? இந்த ரைட் சைடு வந்து ஃபேஸ் கொடுத்துருக்கு. இந்த மாடல் வந்து ஆங்கர் மாடல் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். பாருங்கள், ரைட் சைடு தான் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் சைடு ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபேஸ் கண்ட்ரோல் வந்து எப்பவுமே சுவிட்சில் இருக்கணும். ஸோ சுவிட்சோட ஒரு டெர்மினல் கொடுத்து இன்னொரு டெர்மினல் எடுத்து அந்த பல்ப் ஹோல்டருக்கு மாட்டியிருக்கேன். நல்லா பாருங்கள். சரிங்களா? சுவிட்சோட ஒரு டெர்மினலுக்கு எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு டெர்மினல் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் வேணும் இல்லையா, பல்ப் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ஷன் பாருங்கள். சாக்கெட்டில் இருந்து, அதாவது லெஃப்ட் சைடு சாக்கெட்டில் இருந்து, சரிங்களா, லெஃப்ட் சைடு சாக்கெட்டில் இருந்து இந்த 2 பின் சாக்கெட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த சாக்கெட்டில் இருந்து எடுத்து இங்கே இந்த ஹோல்டருக்கு, பல்ப் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெஸ்ட் லேம்பில் ஏன் இந்த நியூட்ரல் ஒயரை வந்து ரெண்டுமே செக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஃபேஸ் எப்பவுமே வந்து லைன் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் வைக்கிறோம். இது சுவிட்ச் கண்ட்ரோலில் வச்சா ஃபேஸ் எப்பவுமே இருந்தால் சேஃப்டி. நீங்கள் வீட்லேயோ எங்கே பண்ணாலும், நம்ம ஒயரிங்கை பண்ணியிருந்தாலும் சரி, ஃபேஸ் ஒயர் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் மூலியமாக தான் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நியூட்ரல் வந்து அந்தந்த பல்புக்கோ இல்லை ஒரு ஃபேன் இதுக்கோ டைரெக்டாக போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டெஸ்ட் லேம்ப்லேயும் அந்த மாதிரி ஒரு மெத்தடு. நம்ம வந்து ஃபேஸை வந்து சுவிட்சில் வச்சுக்கிட்டு நியூட்ரலை வந்து 2 கண்ட்ரோலுக்கு வச்சுருந்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் லேம்புக்கு 2 பின் டாப் போட்டிருக்குமா, அதனால இப்போ இன்கேஸ் வந்து நம்ம திடீர்னு இங்கேயோ, அதாவது செக் பண்ணும்போது நம்ம தெரியாமல் தான் இப்படி பிளைண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே டச் பண்ணி தான் லேம்பெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே லேம்போ ஸ்டார்டரோ சோக்கெல்லாம் டச் பண்ணும்போது இன்கேஸ் வந்து இங்கே நம்மளுக்கு தெரியாமல் டச் பண்ணால் கூட நம்மளுக்கு கரண்ட் ஷாக் ஆகாது. சரிங்களா? ப்ரிவெண்ட் பண்ணும். இதே இன்கேஸ் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த சாக்கெட்டுக்கு வந்து நம்ம நியூட்ரல் பதிலாக ஃபேஸ் கொடுத்துருந்தோம்னா, நம்ம ஏதாச்சும் தெரியாமல் இங்கே கைப்பட்டா இல்லை இங்கே கைப்பட்டாலோ நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சில டைம் செப்பல் போட்டு வேலை செய்ய மாட்டோம், வெறும் காலோட வேலை செய்வோம். அப்போ கிரவுண்ட் எடுத்தும் இந்த ஃபேஸும் பட்டா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அந்த சேஃப்டிக்கோசரம் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நியூட்ரலை வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு ஃபேஸ் நியூட்ரல் தெரியும்னு சொல்லி போட்டு நம்ம இப்படி தான் ப்ளக்கை மாட்ட போகிறோம். ஸோ மாட்டும்போது பார்த்திங்கன்னா இது மாட்ட போகிறோம். இது வந்து ஃபேஸு, இது வந்து நியூட்ரல். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபேஸு, இது நியூட்ரல். ஸோ இப்படி மாட்ட போகிறோம். அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு ப்ளக் பாயிண்ட்டோ இல்லை ஷாப்பில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட்டோ நம்மளுக்கு ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக தெரியணும், ஒரு சேஃப்டி. இப்போ நீங்கள் இதில் 2 பின் டாப் போட்டிங்கன்னா 2 பின் டாப் வந்து எப்படி வேணால் திருப்பி போடலாம். அப்போ திருப்பி எப்படி வேணால் திருப்பி போடலாம். இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். பாருங்கள், இப்படியும் போடலாம். சரிங்களா? இப்படியும் போடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்படியும் போடலாம்.
இப்படி இருக்குங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இப்படியும் போடலாம். அதனால் நீங்கள் இப்போ இந்த ப்ளக்கை வந்து 2 பின் டாப்பாக மாற்றிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கனெக்ஷன் வந்து கொடுக்குறது எப்படி வேணால் மாறும். ஃபேஸ் வந்து நியூட்ரலாக மாறி நியூட்ரல் வந்து ஃபேஸாக மாற சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து டெஸ்ட் லேம்ப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நல்ல 3 பாயிண்ட் ஆஃப் ஆங்கர் கம்பெனி இது வாங்கி 3 கோர் ஒயர் நல்லா 1.5 mm 3 கோர் ஒயர் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேஸ், நியூட்ரல், எர்த் மூணுமே இருக்கும். அதை கொண்டு போய் இந்த இதில் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டி, லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 3 கோர் ஒயர் வந்து ரெட் வந்து ஃபேஸில் கொடுத்துருக்கேன், பிளாக் வந்து நியூட்ரலில் கொடுத்துருக்கேன், அண்ட் எல்லோ வந்து எர்த்தில் கொடுத்துருக்கேன். கனெக்ஷன் பண்ணியாச்சு. கனெக்ஷன் பண்ணி அதை வந்து இந்த பாக்ஸ் ஓட்டாகி போட்டு இந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், டெஸ்ட் லேம்ப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 100 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன். 2 பின் டாப்பை கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி இதாகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆனில் இருக்குங்களா? சுவிட்ச் ஆனில் இருக்குது. இப்போ இது ரெண்டு டச் ஆனால் தான் உங்களுக்கு பல்ப் எரியும். நல்லா பாருங்கள். புரியுதுங்களா? ரெண்டு டச் பண்ணுறேன்னா இவ்வளோதான். டெஸ்ட் லேம்பு முடிஞ்சு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.